இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு விஜய் டிவி சும்மாவே இருக்கலாம். எதுக்கு ஒரு டாஸ்க் நடத்துகிறாங்க? ஏன்னா ஒன்றுலேயுமே பாயிண்ட்ஸ் எவ்வளோ கிளியராக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபேவரட் ஜெயிக்கிற டாஸ்க்னால் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அவங்க ஃபேவரட் இல்லாதவங்க ஜெயிக்கிற டாஸ்க்னால் கம்மி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் எதையுமே கிளியராக இல்லாமல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அருணும் ராணவும் அவுட் ஆயாச்சு. முத்துக்குமரன் நெருப்பு மாதிரி அவுட் பண்ணி விட்டுருந்தாரு. இப்போ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் உள்ளே வந்து விளையாடுறாங்க. அதாவது தோத்தவங்களும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் பண்ணி விட்டுட்டாங்க போல இருக்குது. அப்போ தானே அவங்களோட ஃபேவரட்ஸ் ஜெயிக்க முடியும். ஸோ ராணவும் அருணும் உள்ளே வருதுங்கிறது வந்து விஜய் விஷாலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை அதர்வைஸ் கூட விஜய் விஷால் நல்லா விளையாடுவார் தான். அவர் விளையாண்டு கூட ஜெயிச்சுட்டு போட்டோம். இவங்க 2 பேரையும் உள்ளே தூக்கி விட்டுருக்காரு. உள்ளே தூக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே எல்லாரும் முத்துக்குமரன் அவுட்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பார்க்க முத்து அவுட் மாதிரி தோணலை. அதனால தான் நான் முத்து அவுட்டுன்னு சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ராணவ் வந்து பெல் எடுக்கிறாரு. பெல்லை எடுத்து அந்த பெல்லை ராணவ் கையிலேருந்து அருண் வாங்குறாரு. அருண் வாங்கிட்டு அந்த கையில் வந்து முத்துக்குமரன் ஃபோட்டோ வச்சுருக்காரு. முத்துக்குமரன் ஃபோட்டோ வச்சுட்டு அதை அடித்து அந்த முத்து ஃபோட்டோவை எரிக்கிறாரு. இதுதான் அந்த டாஸ்கில் இந்த செகண்ட் ப்ரோமோவில் நடக்குது. அப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு ராணவ் பார்த்துட்டு கேட்குறாரு, ஹேய் உன் கையில் தான் ஃபோட்டோ இல்லைல்ல, நீ எதுக்கு பெல் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன கேம் அருண் அப்படிங்கிறாரு. கேட்கும்போது அருண் மூஞ்சி அப்படியே செத்து தான் போச்சு. பட் அருண் அதை பற்றி அருணுக்கு என்ன முத்து எப்படியா, ஏன்னா முத்து அவுட் பண்ணியிருக்காரு அருணை, அதனால அருணுக்கு திரும்ப முத்துவை பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கேம் படி எத்திக்கலாக பண்ணிங்கன்னா தப்பே கிடையாது. நீங்கள் முத்து வந்து நேரடியாக அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணி அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அதை அவுட் பண்ணுறாங்க. அவுட் பண்ணிவிட்டு அருண் வந்து சொல்கிறாரு, இவர் வந்து கேமில் இருக்க தடையாக இருக்கிறதுனால இவரை நான் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்தோட ஃபோட்டோ எரிக்கிறாரு. எரிச்சிட்டு முத்துக்குமரன் வந்துட்டு ராணுவ பார்த்துட்டு சொல்கிறாரு, ஹே நீ பேசினதும் பண்ணாததும் வேறு, நீ விளையாண்ட கேம் வந்து ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்லினும் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பர் ராணுவ அப்படிங்கிறாங்க. சூப்பர் ராணுவங்கிறது வந்து கோவத்தில் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதாவது முத்துக்குமரன் வந்து விஜய் விஷால் கிட்ட சொல்கிறாரு, அவன் மணி அடித்தது தப்பு, அது கேம் ரூல்ஸ் படி தப்பு. அதாவது அருண் வந்து மணி அடிக்கக்கூடாது போல இருக்குது. நமக்கு இங்கே கேம் ரூல்ஸ் மாற்றின கேம் ரூல்ஸ் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருண் மணி அடித்தது வந்து கேம் ரூல்ஸ் படி தப்பு, இவன் வந்து மணி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தது வந்து நம்ம போட்ட அலையன்ஸ் படி தப்பு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. முத்துக்குமரன் ஆக்சுவலாக எதுக்காக அலையன்ஸ் போடுறாருன்னு உண்மையிலே தெரியல. இது வரைக்கும் அவர் கூட அலையன்ஸில் யாருமே ஒற்றுமையாக விளையாடலை. எல்லாருமே அவருக்கு முதுகில் தான் குத்திருக்காங்க. எல்லாருமே ஏமாற்ற தான் செய்கிறாங்க. அவர் இண்டிவிஜுவலாகவே ப்ளே பண்ணி அவரால் எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்கிறதே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்கு அலையன்ஸ் பண்ணி கண்டிப்பாக யாருமே முத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. கடைசி நிமிஷத்தில் முதுகில் வேணால் குத்திட்டு போவாங்க. அது வந்துட்டு ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு விஜய் விஷால் கேட்குறாரு, இவனே கொடுத்தானா பெல்ல இல்லை அவன் கேட்டானா அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் கேட்குறாரு. கேட்குறதுக்கு வந்துட்டு 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து ராணுவுக்கும் அருணுக்கும் உள்ள கோஆர்டினேஷனில் சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ராணுவ வந்து நீ தோத்துட்டேன்னு இப்படிலாம் பேசாத முத்து அப்படிங்கிறாரு. சொன்னோடனே முத்துக்கு செம்மையாக கோவம் வருது. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத அப்படிங்கிறாரு. இதுதான் எங்களுக்கு வேணும், முத்துக்குமரன் இப்படி இறங்கி ஆடணும், முத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, டிடிஎஃப் வின் பண்ணி தான் நீங்கள் ஃபினாலேக்கு போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் நாமினேஷன் வந்தால் கூட உங்களோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும், அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபயர் மூமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஒரு ஃபயர் மூமெண்ட் கொடுத்தீங்க, உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிருப்பாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஃபேன்ஸாக இல்லாதவங்க கூட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, என்ன வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபயர் மூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். இவனுங்கெல்லாம் முதுகில் குத்த எகெயின் வந்து அது அவங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். அவங்க கேம் ரூல்ஸ் படி முத்துவை அவுட் பண்ணால் நம்ம எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. பட் கேம் ரூல்ஸ் இல்லாமல் அவுட் பண்ணால் அது கண்டிப்பாக நம்ம சொல்ல தான் செய்வோம். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.